புஷ்பா அக்கா, காலையில இங்க வந்து உட்காந்துட்டீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா, பிள்ளைங்களுக்கு காலைல ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே காத்தா அடங்கி வந்து உட்காந்தோமா. நானா தான்க்கா பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சரி மத்தாண்ட போல யாரா இருப்பாங்க சொல்லி தான் வந்தேன். கரெக்டா நீங்களும் இருந்தீங்கக்கா. ஆமாங்கக்கா, பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன காலையில செஞ்சு கொடுத்தீங்க? நான் பெருசாலாம் ஒன்றும் செய்யல மீனா. தக்காளி இருந்தது, தக்காளி தொக்கு வச்சுட்டு வெண்டைக்காய் பொரிச்சு அப்பளம் பொரிச்சு கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு. காலையில் தோசை சுட்டு 2 வாய் ஊட்டி விட்டேன். சாப்பிட்டாத்தோட போனாலுங்க. என்னடி அம்மா இவ எப்படி ஓடி வந்துருக்க? ரன்னிங் ரேஸ்ல ஏதோ முதல் பரிசு வாங்குற மாதிரி. அதான் நானும் பார்த்துருக்கேன். இவ எப்படி ஓடி வந்துருக்கிறானே. ஏண்டி தானோ பொறுமையா ஓடி வாடி, எங்கன்னா வந்து விழுகிற போற. ஜெயிச்சிட்டேன் 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 சொல்லுங்க அக்கா, நான் ஜெயிச்சிட்டேன். அப்படி என்னம்மா ஜெயிச்சிட்ட? நீ ஓடி வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருக்கேன். அதுவா அக்கா, காலையில நானும் வெளியே போட்டு என்னெல்லாம் பண்ணான்னு பார்த்துட்டே இருந்தானே. எங்கள் மாமியா கூடவே இல்லை, வாசப்படியாண்டே உட்காந்துருந்தா. அவடு போகும்போது குடு 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 குடுன்னு ஓடி வந்துட்டால. அதுதான் ஜெயிச்சிட்டேன்னு பாட்டு பாடியிருந்தேன். இருந்தாலும் தானோ உனக்கு இவ்வளோ ஆகாதுமா. அதெல்லாம் விடுங்க அக்கா, நான் கூட ஓடி வரும்போது நீங்கள் இருப்பீங்க இருக்க மாட்டேன்னு கவலைப்பட்டுட்டே வரேன். ஆனால் உங்கள் 2 பேரையும் பார்த்தப்பதான் எனக்கு சந்தோஷமா ஆச்சு. அண்ணியோ அண்ணியோ, இப்போ நம்ம எங்கே அண்ணியோ போயிட்டுருக்கோம்? புஷ்பு அக்கா மீனா அக்காவை பார்க்கறதுனா போயிட்டுருக்கோம் அண்ணியோ. ஆமாம் பெரிய பொண்ணு, நீ தான் கேட்டல அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு. அதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். அவங்க இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அங்கே மரம் இருக்கும்ல, அந்த கிரவுண்டில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. அங்கே போனால் நானும் காத்தாட 1/4 மணி நேரம் பேசிட்டு தான் வீட்டுக்கே போவேன். அவங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அண்ணியோ? கண்டிப்பாக நீங்கள் பார்த்து 4 மணி நேரம் கூட உட்காந்து பேசலாம் அண்ணியோ. நீங்கள் என் கூட உட்காந்து பேசணும் சரிங்களா? 4 மணி நேரமா? எம்மா போதுமாம்மா டைமு. நான் வேணா ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு கிளம்பிடுறேன். நீ வேணா 4 மணி நேரம், நான் 5 மணி நேரம் பேசிட்டு பொறுமையாக வீட்டுக்கு வா. எனக்கு வீட்டுக்கு வந்தால் மாடெல்லாம் பார்க்கணும், வேலை அதிகமாக இருக்கு. ஆமா அக்கா, நீங்களா இருக்கீங்க. எங்க பானா அக்கா அடையே காணோம். தெரியலையம்மா தானோ, நான் அவளை நேற்று ஈவினிங்லேருந்தே பாடுவேலையே. இப்பயாச்சும் நானும் தெரியல பார்க்கலாம். இன்னும் வர டைம் தானே, இனிமேல் தான் ஒரு ஆளாக வருவாங்க பார்க்கலாம். அண்ணியோ எனக்கு இந்த இடம்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு அண்ணியோ. நானும் தானெல்லாம் நிறைய வாட்டி திருட்டு வரலாம் பார்த்துட்டு இங்கே தான் வந்து பதுங்கிருப்போம். இங்கே தான் நிறைய கதை பேசுவோம். இந்த இடம் நல்லா ஞாபகம் இருக்கு அண்ணியோ. குஷ்பே நடி பண்ணுறீங்க எல்லாரும் இங்கே? வாங்கக்கா வாங்கக்கா, நாங்களே எல்லாரும் இப்போ தான்க்கா வந்தோம். இப்போ தான் உங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்துட்டோங்க. வானாக்கா இங்கே வரலன்னு பார்த்தா பேசிட்டே இருக்கோம், நீங்களே வந்துட்டீங்கக்கா. ஏன்டி பெரிய பொண்ணு, நீ எப்படி வந்த இங்கே? ஊருக்கு போன்னு சொன்னாங்க, இப்போ தான் உன்னை பார்க்குறேன். 4 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்க பெரிய பொண்ணு? தானோ நீ இப்படி இருக்க? நீ மட்டும்தாண்டி எனக்கு கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க. நிறைய பேர் பார்த்தவங்கெல்லாம் சின்ன பொண்ணா கேட்டு போனாங்க. ஆனால் நீ மட்டும்தாண்டி கரெக்டாக என்ன பெரிய பொண்ணுன்னு கண்டுபிடிச்ச. அது எப்படி நான் உன்னை மறப்பேன்? சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம், எல்லா திருட்டு வேலையும் ஒன்றா பண்ணிவிட்டு இப்போ எப்படி நான் உன்னை மறக்க முடியும்? பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிட்டேன்டி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரிய பொண்ணு. அக்கா இது யாரும் தெரியுதா? சின்ன பொண்ணு தப்பாக சொல்லிடாதீங்க. இதாக்கா பெரிய பொண்ணுக்கா. நம்ம கூட இருந்தாலே நானும் இவ்வளோ இல்லாத செட்டெல்லாம் பண்ணியிருக்கோம்ல, இவதாக்கா வந்திருக்கா ஊர்லேருந்து. தானோ இரு நானே வந்து பேசுகிறேன். இவங்களெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. இவங்களெல்லாம் பார்க்கறதுக்காக தான் நான் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கேன். இருங்க நானும் டீமில் வந்து ஐக்கியமாயிடுறேன். ஏன்டி இது பெரிய பொண்ணா? நல்லா அழகாக வளர்ந்துட்டாலே. ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணிக்கின்னு வால் மாதிரி சுற்றிட்டு இருந்த பொண்ணா இது? இப்போ எவ்வளோ அழகாக பொம்பளாட்டி மாதிரி வளர்ந்து போயிருக்காளே. என்னம்மா வேலையெல்லாம் முடிச்சு போட்டு சொந்த ஊர் பார்க்கவே அப்படி திரும்பி வந்துட்டியா? ஆமாம் குஷ்பா அக்கா, நம்ம இங்கே இருக்கும்போது தான் நம்ம ஊரோட அருமை தெரியாமல் சென்னைக்கு போனோம். சென்னைக்கு போய் வேலை செய்யணும்னு சென்னைக்கு போனோம். அங்கே 4 வருஷம் போச்சு. எப்படியும் சில இடத்துல நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறையா எழுதிருக்கேன், நிறைய தனியாக இருந்திருக்கேன், நிறையா சந்தோஷமாக இருந்திருக்கேன். ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் ஊருக்கு வந்து ஒரு நாள் இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நான் இங்கே தான்க்கா இருக்க போகிறேன். பெரிய பொண்ணு, நீ பேசுறதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தது. உட்காருமா, நம்ம இன்னும் நிறைய நேரம் இங்கே பேசலாமா? கண்டிப்பாக்கா, இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே நல்லா கதைலாம் பேசி முடிச்சுனா வீட்டுக்கே போகணும். இனிமேல் டெய்லியும் இந்த மாதிரி மீட்டிங்கில் நானும் வந்து அசம்பிள் ஆகிடுவேன். இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எனக்கும் உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. குஷ்பு அக்கா, நான் இங்கேருந்து ஊருக்கு போகும்போது உங்கள் பசங்களாம் 2 பேர் சின்ன பசங்களாக இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? என் பசங்களாம்மா 2 பொண்ணு தானம்மா. பெரியவ வந்து இப்போ தான் வந்து 10வது படிக்கிறா, சின்னவ வந்து 8வது படிக்கிறாம்மா. 2 பேருக்கு வாய்க்கு சலிச்சவங்க கிடையாது. பெரிய பொண்ணு நல்லா படிப்பா, சின்னவ வந்து கொஞ்சம் சுமாராலாம் படிப்பாம்மா.
அப்படிங்களாக்கா, ரொம்ப சந்தோஷம். பள்ளிக்கூடம் போயிருப்பாங்களா? வந்தவொடனே சொல்லுங்கள், கண்டிப்பாக பிள்ளைங்களும் பார்க்கணும். கண்டிப்பாம்மா, பள்ளிக்கூடம் முடிஞ்சோன்னா பிள்ளைங்களாம் வீட்டில் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நான் கூப்பிட்டு வந்து பார்க்க சொல்கிறேன். நீ எங்கம்மா, அண்ணி வீட்டில் தான் இருக்கியா? ஆமாங்க புஷ்பாக்கா, நான் அண்ணன் கூட தான் வந்து செட்டில் ஆகிட்டேன். இனிமேட்டு இங்கே தான் இருக்க போகிறேன்க்கா. ஆமாம் தனோ, நீ என்ன பண்ணுற? உனக்கு எப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உனக்கு என்ன பசங்க என்ன இருக்காங்களா? பெரிய பொண்ணு, எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் பெரிய பொண்ணு 5 மாதம் ஆகுது. இன்னும் அதெல்லாம் எதுவும் இல்லை. இனிமேல் நம்ம 2 பேர் ஜாலியாக பேச்சுலர்ஸ் மாதிரி சுற்ற வேண்டியதுதான். தனோ, இப்போ நீ பேச்சுலர் தான் கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃபு. எல்லாம் போல பெரிய பொண்ணு, அப்படிலாம் சொல்லாத. நானும் பேச்சுலர் தான், நீயும் நானும் இனிமேல் பேச்சுலர் தான், சரியா? சரி தாயி, நம்ம பேச்சுலர் தான். ஏன் கோப்படுற? விடு, சும்மா தான் கலாச்சா உன்னை. இருந்தாலும் பெரிய பொண்ணு, உனக்கு அதே குசும்பு தான். எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்னை கலாய்க்கிறத மட்டும் இன்னும் மறக்காமல் இருக்கல. மீனாக்கா, உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒன்று ஒரு பையன் ஒன்று இல்லை? ஆமாம்ல பெரிய பொண்ணு, எனக்கு ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. 2 பேரும் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே இப்போ ஒரே கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சோனியா பிள்ளை கூட தான் 8ஆப்பு படிச்சுட்டு இருக்காங்க.